காம்பவுண்ட் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வினைல் அண்ட் அல்லைல் ஹாலைட் வந்து டிஃபரன்ஸ். அரைல் அண்ட் பென்சைல் ஹாலைட் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கைல் அண்ட் அல்லைன்றது பார்த்தீங்கன்னா 2 அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து இருக்கும். அப்போ அல்கீன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அல்கீன். ஓகே, அப்போ ஹாலைட்னா நமக்கு என்ன இருக்கும், அங்கே ஒரு ஹாலஜன் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ CH3 டபுள் பாண்ட் CH, இங்கே நமக்கு வந்து ஒரு Cl இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா, அப்போ கார்பன் வேலன்சி 4 வந்து கரெக்டாக. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரியாக்டிவ் குரூப் வந்து ஹாலைடு இருக்கணும் இல்லையா, ஹாலைடு. அப்போ ஹாலைடு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக டபுள் பாண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா வினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லைல் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் C CH2C வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா, அப்போ நமக்கு வந்து ஒரு வேலன்ஸ் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, அப்போ ஒரு ஹைட்ரஜன் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற டபுள் பாண்ட் கிடையாது, ஆனால் அதை தள்ளி பக்கத்தில் இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அல்லைல் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா அல்லைல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து கவனமாக இருந்துக்கணும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்டைம்ஸ் ஆகாமல் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் அவே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ டபுள் பாண்ட் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அவே வந்து இருக்கும். அங்கே ரியாக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப் என்ன இருக்குதோ அது தள்ளி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அல்லைல், பக்கத்துல இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வினைல் அப்படின்னு வந்து. ஓகே, அப்போ அரைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் வந்து டைரக்டா பென்சீன்ல வந்து அட்டாச் ஆயிருந்தா அது வந்து அரைல். அரைல் ரெண்டுமே நமக்கு என்னது அரோமேட்டிக் காம்பவுண்ட். பென்சீன் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகே, அந்த ஹாலஜன் டைரக்டா பென்சீன்ல அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அது அரைல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தில் குரூப் மூலமா நமக்கு வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து பென்சீன் ரிங் வந்து இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு மெத்தில் குரூப் இருந்து அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பென்சைல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வைனலுக்கும் அல்லைலுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து இதுதான். அரைலுக்கும் அண்டு பென்சைல் நமக்கு வந்து இதுதான். ஓகே, அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும்.